யோசுவா அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தா என்ன பண்ணுறாரு? எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு அதிகாலமே எழுந்து, யோர்தானை கடந்து போகிறதுக்கு அதிகாலமே எழுந்து, ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு அதிகாலமே எழுந்து. அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் நமக்குள்ளே உண்டாகணும். அதிகாலை, இன்றைக்கி அதிகாலை எப்படி இருக்குது? அதிகாலை 10 மணி, அதிகாலை 12 மணி, அப்படி தான் இன்றைக்கி சிட்டியில் போயிடுச்சு. அதிகாலை 12 மணி, அதிகாலை 8 மணி, அப்படி ஆயிடுச்சு. அப்போ அதிகாலமே எழும்பி ஆயி பட்டணத்தை ஒரு யுத்தத்துக்காக போய் யோசுவா அந்த ஜனங்கள்லாம் தோத்துட்டாங்க, அவங்க முன்னாடி முறிந்து வந்துட்டாங்க. அப்பையும் அந்த தவறை சரி செய்கிறதுக்கும் ஒரு வசனம் இருக்குது. யோசுவா அதிகாலமே எழும்பி தன்னுடைய அதிகாலத்தில் போய், அப்பா நான் என்னப்பா நாங்கள் தப்பு செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு கேட்குறதுக்கு அதிகாலையில் போய் உட்காந்துருந்தாராம். என்ன ஆகான்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணிட்டார், இப்போ சாபத்து இடம் தான் எடுத்துட்டார், அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்போ அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் உங்களுக்குள்ளே உண்டாகணும். கேட்டுட்டு காதில் கேட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. அதிகாலமே எழும்பணும். அதிகாலையில் சக்ஸஸ் இருக்குது. அதுக்காக அதிகாலையிலேருந்து மடமடன் ஜெபிக்கிறது எல்லாமே. தேவ சமூகத்தில் போய் நல்லா உட்காருங்க, நல்லா துதிங்க, நல்ல வேத வசனத்தை நல்லா அதிகாலையில் எழும்பி வாசிங்க. அப்போ அதிகாலையில் நீங்கள் எழும்பலை அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதிகாலையில் எழும்புனா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசானவன் உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது.